Hi and hello, a warm greetings to everyone. Agriculture Makers team welcomes you to this video. And in the video பார்த்தீங்கன்னா முக்கியமா last minute few tips and instructions அதுக்காக தான் இந்த வீடியோ. ப்ரிலிம்ஸ் வந்து ஜஸ்ட் குவாலிஃபையிங் தான், ஸோ ரொம்ப டென்ஸ் ஆகிக்காதீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் தாங்க இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 10 மினிட்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களால் கடைசியில் அதை பிடிக்க முடியாமல் போயிடும். ஸோ ஸ்டார்டிங் ஒரு கொஷின் கஷ்டம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போடுங்க, பிகாஸ் நிறையா ஈஸி கொஷின்ஸ் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம், டைம் மேனேஜ்மெண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ½ ப்ரேயராகவே எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போயிடுங்க. பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல சப்போஸ் நீங்கள் வந்து பைக்கில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, லேட் ஆகிடுச்சு, ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, லேட்டாக போயிட்டீங்க, உள்ளே விடலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இது பேசிக்கான திங்ஸ் தான், பட் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு செக்ஷன் சப்போஸ் டஃப்பாக இருந்துச்சுன்னா அங்கேயே அப்படியே நின்றுடாதீங்க. ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சுது, நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை போட அப்படிங்கிற மாதிரி ஆகிடாதீங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்ஷனே உங்களுக்கு டஃப்பாக வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு 2 செக்ஷன் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு செக்ஷன் டஃப்பாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அப்போ தான் இன்னும் வேகமாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா நம்ம செகண்ட் தேர்டில் நம்ம வந்து நிறையா வாங்கி காம்பன்சேட் பண்ணணும்னு. கஷ்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கட் ஆஃபும் கம்மியாக தான் இருக்கும். பட் அதுக்காக கம்மியாக கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை. உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் கண்டிப்பாக கொடுங்க. அக்யூரசி ரொம்ப முக்கியம். நிறையா கொடுத்தா மட்டும் போதாது, கொடுத்தது எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்கணும். அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 10 கொஷின் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 9 கொஷின் 8 கொஷின் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும். அதாவது மேக்ஸிமம் 80% 90% கரெக்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெல் அண்ட் குட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் படிச்சிருக்கீங்க, பட் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ரொம்ப நேரம் அதுக்காக கண்ணும் விழிக்காதீங்க. காலையில் ஒரு 5-6க்கு எழுந்திரிச்சு ஒரு 1 hour நீங்கள் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் பார்த்தீங்களோ, என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் மறக்காமல் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிவைஸ் பண்ணதை காமாக போய் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். நீங்கள் டென்ஷன் ஆகாத வரையும் எல்லாமே ஸ்மூத்தாக லைனில் தான் போகும். இன்னொரு விஷயம், நான் யூஸ்வலாக எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி, ஏன்னா நான் வந்து ஏபிசிடி வந்து நம்பர் போட்டுப்பேன், ஏவோட பேர் பியோட பேர் இது எழுதிப்பேன். ஏன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சாலுமே சம்டைம்ஸ் பதட்டத்தில் இல்லை டென்ஷனில் வேகத்தில் தப்பாக எழுதிரும். சரி இருக்கட்டும், எதுக்கும் அந்த டைமில் போய் நம்ம எழுதிட்டு இருந்தால் நமக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து அதை வந்து மற்ற கொஷினுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணுவேன். ரொம்ப கார்னரில் சின்னதாக எழுதிக்கோங்க, இஃப் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா. ஸோ சம்ஹவ் இட் கேன் ஹெல்ப். அப்புறம் ஹால் டிக்கெட், ஐடி ப்ரூஃப்ஸ் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஐடி ப்ரூஃப் 1க்கு 2 கூட எடுத்துகிட்டு போங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் மேபி ஏதாவது எரர், ஆதாரில் சப்போஸ் சிக்னேச்சர் வெரிஃபை ஆகலை, கொஷின் மார்க் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பேன் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போங்க, ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் பென், பென்சில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. மாஸ்க், சானிடைசர் இதுவுமே எடுத்துகிட்டு போங்க. பிகாஸ் இல்லை லாஸ்ட் மினிட்ல நீங்கள் எடுத்துகிட்டு போகல, உள்ளே போகிற இடத்துல மாஸ்க் இருந்தால் தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இல்லை பக்கத்தில் எந்த ஷாப்பும் இல்லை அப்படின்னா மறுபடியும் டென்ஷன். அது வேண்டவே வேண்டாம். எதுவுமே எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறது தப்பே கிடையாது, மறக்காமல் எடுத்துக்கோங்க. அட்மோஸ்ட் ஓவராலாக என்னென்னா, சீக்கிரமாக போங்க, டென்ஷன் ஆகாமல் போங்க, காமான மைண்டில் எழுதுங்க. கொஷின்ஸ் டஃப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்ட்ரக் ஆகிடாதீங்க. ஈஸியான கொஷின்ஸ் பின்னாடி வரப்போகுது. ஸோ அதை சர்ச் பண்ணி எழுதுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஐடி ப்ரூஃப்ஸ் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. மாஸ்க், சானிடைசர் கண்டிப்பாக கொண்டு போங்க. இதெல்லாம் தான் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். 2023 கண்டிப்பாக நீங்கள் ஏஃபோவாக இருப்பீங்க. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன் அட்வான்ஸ். Thank you for watching and do subscribe to our channel if you like the video. Thank you. All the best and congratulations in advance.